தமிழ்கோறும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம். அடியேனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் 9629159717. குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் மற்றும் ரிஷபராசி குரு பயிற்சி பலன்கள் கும்பராசிக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியாக நடைபெறுகிறது. இருப்பினும் அது ஆட்சி பெற்ற சனி. இருப்பினும் இந்த வருட தொடக்கத்தில் செவ்வாயும் சேர்க்கை பெற்று, சந்திரன் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று இருப்பது உடல் நிலை கோளாறுகள் ஏற்படலாம். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பது அத்தனை சிறப்பல்ல. ராகு கேது பிரீதி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச வேண்டும். ஒரு சிலருக்கு பைல்ஸ் எனும் மூலம் தொந்தரவு ஏற்படலாம். அறுவை சிகிச்சை செய்யவும் நேரிடலாம். கவனம் தேவை. அதேபோல் ஒரு சிலருக்கு கண் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழலும் உண்டு. கவனமாக இருங்கள். ஒரு சிலர் கண்ணாடி அணிய நேரிடலாம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் விழிப்புணர்ச்சி கட்டுப்பாடும் அவசியம். பொதுவாக புதன் ராகு சேர்க்கை பெற்று இருப்பது, 8ஆம் அதிபதி 2இல் இருப்பது, தலைக்கவசம் அணிந்து கொண்டு பணியாற்ற வேண்டும், பயணிக்க வேண்டும். முகத்தில் அடிபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. கண் பல் விஷயத்தில் சரியாக பராமரிக்க வேண்டியது அவசியம். அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்து அதிபதியாகிய குரு பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்வது, ஒரு சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் புதிய வீடு மனை வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு லாபம் ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசிக்கு 6ஆம் அதிபதியாகிய சந்திரன் கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியாக இருப்பதால் மனதில் எப்போதும் பயமும் குழப்பமும் இருந்து கொண்டே இருக்கும். எனவே தகுந்த குருமார்களை அணுகி, ஜோதிடரை அணுகி தகுந்த வழிகாட்டுதல், உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் தற்போது என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது என்பதற்கேற்ற வழிபாடுகளை செய்து நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். மேலும் புரட்டாசி மற்றும் பங்குனி மாதத்தில் கிரகணங்கள் நடைபெற இருக்கின்றன. இந்தியாவில் கிரகணங்கள் தெரியாது என்றாலும் கூட உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சந்திரனுடன் ராகுவோ கேதுவோ சேர்க்கை பெற்று இருந்தால் கிரகண தோஷமுள்ள ஜாதகம் ஆகும். இவர்கள் கிரகண தோஷ பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். என்னதான் குடும்பத்தில் பிரச்சனை, பயம், குழப்பம் இருந்தாலும் கூட செவ்வாய் வைகாசி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு மேச ராசியில் சஞ்சரிக்க இருக்கின்றார். அதற்கு பிறகு உங்களுக்கு மன தெளிவும் மனோபலமும் கூடும். முயற்சிகளுக்கு தகுந்த பலன்கள் கிட்டும். வைகாசி 19ஆம் தேதி வரை சற்று பக்குவத்துடன், பொறுமையுடன், நிதானத்துடன் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ராசிநாதன் சனி பகவான் ஆணி மாதம் 15ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். அவருக்கு ஐப்பசி 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஏற்படுகிறது. எனவே உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்ரம் அடைந்திருந்தால் இந்த வக்ர காலம் உங்களுக்கு மேன்மையான பலன்களை தரும் என்பது உண்மை. அடுத்து வைகாசி 30ஆம் தேதி குரு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்தரிக்கும் காலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உடல்நிலை கோளாறுகள் ஏற்படலாம் அல்லது சொத்து விஷயத்தில் வெள்ளங்கம் ஏற்படலாம். கவனம் தேவை. ஆவணி 3ஆம் தேதி மிருகசீரிடத்தில் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். அவருக்கு புரட்டாசி மாதத்தில் அந்த வக்ரம் ஏற்படுவதால் அந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மொத்தத்தில் ராகு கேது பிரீதி செய்து கொண்டு இந்த 7.5 சனி ஜென்ம சனியாக இருப்பதால்
உங்களை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். மத்தியமமான பலன்களாக இந்த குரோதி வருட பலன்கள் உங்களுக்கு அமைகிறது. நேயர்களே, தொடர்ந்து நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவி பார்த்து ரசித்து உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.